ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நான் முட்டை அடை வைக்க போகிறேன். இன்னைக்கு எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி முட்டை பொரிச்சிருக்கு. அதனால் நான் அடை வைக்க போகிறேன். அடை வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 15 முட்டை எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நிறைய எவ்வளோ முட்டை வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கிறங்க. நான் வந்து நாட்டுக்கோழி வைக்கிறனால 15 முட்டை போதும்னு நான் வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி வச்சுக்கிறங்க. 15 முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா உக்காரும். இல்லைன்னா ரொம்ப நிறைய வச்சிங்கன்னா அது உக்கார்றதுக்கு ரொம்ப கஷ்டம், சின்ன கோழியாக இருக்கிறனால. நல்லா பெருவிட கோழியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நிறைய முட்டை வச்சிங்கனாலும் நல்லா பொரிச்சிடும். இது சீக்கிரத்தில் ரொம்ப பொரிக்காது. அதனால தான் நான் 15 முட்டை வச்சுருக்கேன். 15 முட்டையும் எனக்கு ஜாஸ்தி தான் எனக்கு வைக்கிறது. உங்களுக்கு இதோட சேர்த்து 2 காஞ்ச மிளகா, 2 உப்புலாம் வச்சுக்கிறோங்க. நல்லா அணைச்சி வைங்கங்க. அப்போ தான் அது உக்காரையில் நல்லாயிருக்கும். முட்டை வந்து வச்சுக்கவும் 2-3 காஞ்ச மிளகா வச்சுக்கிறோங்க நீங்கள். ஏன்னா திருஷ்டிக்காக காஞ்ச மிளகா வைக்கிறது, அதனால் 2-3 காஞ்ச மிளகா வச்சுக்கிறோங்க. உங்களுக்கு கொஞ்சோண்டு நடுவில் உப்பு கொஞ்சோண்டு வச்சுக்கிறோங்க. ஏன்னா திருஷ்டிக்காக தான் எல்லாமே வைக்கிறது, வேறு எதுக்காகவும் இல்லை. கொஞ்சோண்டு வசம்பு வச்சுக்கிறோங்க. நீங்கள் இந்த வசம்பை எடுத்து கொஞ்சம் வச்சுக்கிறோங்க. ஒரு துண்டு இரும்பு வச்சுக்கோங்க. ஏன்னா வசம்பு வச்சிங்கனாக்கா அந்த பேனுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் வராது உங்களுக்கு. ஆனால் வசம்பு கொஞ்சம் வச்சுக்கிறோங்க. இப்போ நல்லா அந்த முட்டையில் வந்து நல்லா அணவு பண்ணி வைங்க. வைக்கலை வந்து நல்லா சுற்றி நல்லா அணவாக வைங்க. அப்போ தான் அது உக்காந்தோடனே அதை கொஞ்சம் அணைச்சிக்கும். கண்டிப்பாக வந்து வசம்பு வைங்க. அப்போ தான் அந்த வாசத்துக்கு எதுவும் பூச்சியெல்லாம் வராது. அதுக்கு கொஞ்சம் கோழியை தூக்கி அடை வைக்கல திறந்தே வைங்க, மூடி வைக்காதீங்க. அப்போ தான் காற்று போகும் அதுக்கு. அப்போ தான் நல்லா பொரிக்குங்க. நான் போன வாட்டி வச்சேன், சரியாகவே வைக்கலைங்க. அதனால் மழை வேறு அந்த சமயத்துலங்க, அதனால் சரியாக வைக்க முடியாமல் போச்சு. ஃபுல்லாகவே வந்து முட்டை ஃபுல்லாக வேஸ்ட்டாக போச்சு. நிறையா முட்டை வச்சு பொரிக்கவே இல்லைங்க மழை நேரத்தில். அதனால் நான் இப்போ நல்லா வெயில் அடிக்குதுங்க. அது நான் வெயில் நேரத்தில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ பார்த்துக்குங்க, கோழியை தூக்கி அடையில் உட்கார வச்சு வெயில் நேரத்தில் வைங்க, சீக்கிரம் நல்லா உட்காந்துருச்சு. இப்போ மழை நேரத்தில் வச்சிங்கன்னா பொரிக்காதுங்க.